பாருங்க இதெல்லாமே வந்துடும். இன்னொரு மாசம் கட்டிங் வந்துடும். கல்யாண சீசன் வந்தால நம்மளுக்கு யாரானா ஒரு பால்ட்டி வராரு 70 கேஜி வரும். 70 கேஜி மூட்டை வந்து 1000 ரூபாய் இப்போ போயிட்டு இருக்கு மாதிரி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் சுருள் நோய் ஆமா அது வந்தால எதனா ஒரு மருந்து அடிக்கணும். சரி சரி சரி. அது மாதிரி சுருள் நோய் வந்துச்சுன்னா மருந்து அடிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல இருக்குது புழு இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா பார்த்துருக்குறேன் நான். தமிழ்நாடு தான் போகிறோம் சார். இது மதுரை. மதுரைக்கு. ஆமாம், மதுரை அந்த ஆண்டு பாண்டிச்சேரி அந்த மாதிரி போறது. ஓகேங்க. ஆல்ரெடி ஒரு செடி இருக்குதா, இங்க ஒரு அரடி. ஓகே. இங்க ஒரு அரடி. இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். அப்ப செடிக்கு 4 பக்கமும் அரடிங்க. இடைவெளி அதிக கொடுத்தாயிடும், அதிகம் வாங்க மாட்டாங்க, மார்க்கெட் போகாது. இடைவெளி அரடி வச்சா கரெக்டா இருக்கும், மீடியமான சைஸ்ல இருக்கும், மார்க்கெட் ரேட் நல்லா போகும். சரி. இது வந்து ஹரிராணி பேரு. சரி, இதை நான் ஆர்டர் பண்ணி ஹரிராணி தான் வேணும். உங்க பேர் சொல்லுங்கண்ணா. பஸ்வராஜ். ஓகே. நல்ல மேகத்துக்கும் இந்த இடத்துக்கும் எனக்கு ஒரு அலை வர மாதிரி தான் இருக்குது. இது வந்து முட்டைக்கோசுங்க. முட்டைக்கோஸோட பராமரிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து இந்த முட்டைக்கோஸ் மட்டும் பண்ணலைங்க, பட்டாணி போட்டிருக்காரு, பச்சை பட்டாணி, சென்ட்ரிலோ பூ, மஞ்சள் கலர் பூ, சாமந்தி பூ, அப்புறம் வெள்ளை கலர் பூ, இதெல்லாமே வந்து இவர் அண்ணா பண்ணிகிட்ருக்காரு. தக்காளி செடி வச்சுருக்காரு. எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணைங்க. ஒரு காட்டிலையும் ஒவ்வொரு பண்ணையும் பண்ணிகிட்ருக்காரு. இதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, இப்போது இந்த முட்டைக்கோஸ் பராமரிப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. முட்டைக்கோஸுக்கு என்ன செலவே இல்லை சார். செலவே இல்லை. ட்ரிப்பு போட்டு சரிங்கண்ணா, ஒரு கண்ணுக்கு 2 நாற்று வச்சுட்டு, ஒரு நாற்று கம்மி தான் ரேட்டு. எவ்வளோ வருங்கண்ணா? 45 பைசா. ஆமாம், 20,000 போட்டு இருக்கிற இதுக்கு. 20,000. எத்தனை சென்ட்டுங்கண்ணா? இது வந்து 55 சென்ட் வரும். 2 சேர்த்து ஒரு ஏக்கரா. அது 45 இருக்குது, இது 55. சரிங்கண்ணா. எத்தனை நாற்று வச்சிங்கண்ணா? 20. இங்கே தெளிக்கிட்ட நான் வாங்கியிருக்கிறேன். சரிங்க. இது வந்து ஹரிராணி பேரு. சரிங்கண்ணா. ஹரிராணி அன்னிட்டு வச்சிருக்கிற இது நாத்து. ஓகேங்கண்ணா. நல்லா வந்திருக்குது. நல்லா இருக்கு. ஓகேங்கண்ணா. நல்லா வந்திருக்குது. சரிங்கண்ணா. இதற்கு என்ன பத்தி என்ன சொல்றதுக்கு ஆவறது இல்ல. இது வந்து புழு பார்க்கணும், அவ்வளவுதான். புழு வரும். புழு மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா பச்சை புழுவா ஏதோ சொல்லுவாங்க, பச்சை புழு வரும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஆமா, அது ஒன்று பார்த்துக்கணும். இது நிறைய மழை வந்துச்சுன்னா எதனா பவுடர் அடிக்கணும். பவுடர் இது அதாவது ராடாமில் கோல்டு அந்த மாதிரி வருது. ஓகேங்கண்ணா. அது அடிக்கணும், கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேங்கண்ணா. இது வந்து நம்மளுக்கு செலவு நிறையா வராது. ஓகேங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா, எத்தனை மாசத்துல அறுவடைக்கு வருங்கண்ணா? இது 3 மாசம். 3 மாசத்துல அறுவடை வந்துடும். இப்போ வந்து ஒரே டைம் தான் 2 மாசம் ஆயிருக்கு. 1 மாசத்துல வந்துடும். இதெல்லாம் கெட்டா வந்துருக்கு பாருங்க. ஆமா. மட்டெல்லாம் உள்ள வருது பாருங்க. இதெல்லாமே வந்துடும். இன்னொரு மாசம் கட்டிங் வந்துடும். அந்த கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இலையெல்லாம் வந்து மாட்டுக்கு கொடுக்கலாமா இல்ல காட்டுக்கு ஏறுவாங்க சார்? அதெல்லாம் மூட்டை எடுத்துட்டு போறாரு. மூட்டை லக்கதான் கொடுக்கணும். சரி. மூட்டை லக்கால தான். ஒரு மூட்டை உள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். மூட்டை உள்ளுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 1000-1500 ரூபாய் இருக்குது ஒரு மூட்டைங்க. ஒரு மூட்டைனா எத்தனை கேஜிங்கண்ணா? அது 70 கேஜி வரும். 70 கேஜி மூட்டை வந்து 1000 ரூபாய் இப்போ போயிட்டு இருக்கு மாதிரி வரும். சரிங்கண்ணா. அந்த ரேட்டு நிறைய வரும், இல்ல கீழே வரும், மேலே போகும். நம்மளு வேலை நம்மளுக்கு கட்டிங் எப்போ வருதோ அப்போதான் அந்த ரேட் என்னமோ அப்போதான் அந்த ரேட்டுக்கு கொடுக்கணும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இதுக்கு தண்ணி வந்து சொட்டு நீர் போட்டுருக்கீங்களா? ட்ரிப்பில் தான் போட்டுருக்கீங்க? ட்ரிப்பில் போட்டிருக்கீங்க. சரிண்ணா. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டணுங்கண்ணா? 3 நாளுக்கு ஒரு நாட்டு. நைட்டு ஃபுல்லு ஒரு நைட்டு ஃபுல்லு ஓட்டுறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாகவே தண்ணி விடணும். 3 நாளைக்கு ஒரு டைம். ஆனால் தண்ணி இருக்கணுமா? தண்ணி நிறைய விடணும். தண்ணி நிறைய எடுக்கணும். நிறைய உடிச்சானா இப்படி இருக்குது, இல்லைன்னா இப்படி வராது. சரிங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா, இது வைக்கிறதுக்கு முன்னாடி பெட் இதெல்லாம் தேவையில்லை தானே? இது பெட் இல்லை, இது தேவையில்லை. பெட் எல்லாம் தேவையில்லை. அப்படி காட்டுலேயும் நம்ம நிறைவிக்கலாமா? நான் மாட்டு இருக்குது, மாட்டில் ஏறு போட்டு சரிங்க நீட்டாக அலுவே மாதிரி வருது. உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த அலுவே மாதிரி இருக்கு. புரியுது. அந்த அலுவே ஓட்டிட்டு அளவேனா க்ளீன் பண்ணணும், லெவல் பண்ணி விட்டு உப்பு அழிச்சிட்டு நார்வே நெட்டா வச்சிடறோம். எத்தனை அடிக்கு ஒவ்வொன்று வைக்கணுங்கண்ணா? 6 அடி. 1/2 அடிக்கு வந்து ஒரு செடி. இப்போ கேப் இது வந்து 1/2 அடிக்குங்களா? 1/2 அடி. 2 பக்கமும் 1/2 அடி 1/2 அடிக்கு நம்ம வந்து இது 1/2 அடி ஒரு செடி இருக்குதா, இங்க ஒரு 1/2 அடி. ஓகே. இங்க ஒரு 1/2 அடி. இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். அப்ப செடிக்கு 4 பக்கமும் 1/2 அடிங்க. நான் 4 செடின்னு 4 பக்கமும் 1/2 அடி வரணும். சரிங்கண்ணா.
சரிங்க. இது வந்து நர்சரியில் வாங்குனீங்களா இல்லை எப்படிங்க? இது நர்சரி தான். நர்சரி தான். நர்சரி தான். நான் ஆர்டர் பண்ணி ஹரிராணி தான் வேணும் என்ன கேட்டு வாங்கியிருக்கிறேன். இது எங்க நர்சரி? ஹரிராணி ராம்சாகரா சந்தாபுரா இங்க. ஓகே ஓகே, இங்க கிடைக்குது. அந்த ஆண்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சரிங்கண்ணா. இது வந்து மொத்தம் இதனோட மகசூல் வந்து 4 மாசங்களா? இல்ல 3.5 மாசம். நல்லா நான் பாத்துக்கணும்னா 3 மாசம். சரிங்கண்ணா. கொஞ்சம் அப்படி இப்படி தண்ணி கம்மி இருக்குது, மயில் ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரி வந்தாலும் 3-4 மாசம் வரும். 4 மாசத்துல நமக்கு வந்துருது. சரிங்கண்ணா. இது வந்து நம்ம மார்க்கெட்ல இது வந்து குத்தகைக்கு எப்படிங்கண்ணா? மார்க்கெட் நாம கொண்டு போய் கொடுக்கணுமா இல்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போறாங்க? அவங்களே வந்து காட்டுக்கு வந்து மூட்டை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு மூட்டை வருதோ அந்த மூட்டைக்கு கணக்கு போட்டு ஓகே ஓகே அவங்களே வந்து எடுத்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் செலவு நமக்கு இல்ல. சரிங்கண்ணா. இது மருந்துங்கண்ணா? தமிழ்நாடு தான் போறோம் சார். இது மதுரை. மதுரைக்கு. ஆமா, மதுரை அந்த ஆண்டு பாண்டிச்சேரி அந்த மாதிரி போறது. ஓகேங்க. இங்க லோக்கல் எல்லாம் இல்ல. இது நல்லா இருந்தால லைன் கோஸ்ன்ட்டா ஓகே அங்க பார்சல் போய் லைன் கோஸ். அது வேற நல்லா இருக்கிற கோஸ்க்கு லைன் கோஸ்ன்னு சொல்றேன். சரிங்கண்ணா. இது மருந்தெல்லாம் எப்படிங்கண்ணா? மருந்து கொஞ்சம் கம்மி தான் சார். இது கொஞ்சம் கம்மி தான். புழுக்கு ஒரு வாட்டி அடிக்கணும். இந்த ரோகம் வந்தால சரிங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ரோகம் வந்தால பவுடர் அடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சுருள் நோய். ஆமா, அது வந்தால எதனா ஒரு மருந்து அடிக்கணும். சரி. அது மாதிரி சுருள் நோய் வந்துச்சுன்னா மருந்து அடிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லை. தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல இருக்குது. புழு இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா பார்த்துருக்கிறேன் நான். ஒன்றும் தேவையில்லை. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து மாசத்துல கட்டாக ஆகிடுதோம். அடுத்த மாசங்களா? ஆமா. நான் இந்த ஆஷானா போயிடுச்சுன்னா மதுவை சீசன் வருது. ஆமா, கல்யாண சீசன். ஆமா, கல்யாண சீசன் வந்தால நம்மளுக்கு யாரானா ஒரு பால்ட்டி வராரு. ஓகேங்கண்ணா. சரி, இப்போ முட்டைக்கோஸ் வைக்கிறவங்களுக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்க? வைக்கலாமா? வைக்கலாம் சார், வைக்கலாம். என்ன செலவு நிறைய வராது. செலவு எதுவும் வராது. நாட்டுக்கு 45 காசு, எரு ஒரு 10,000. சரிங்க. ட்ரிப்பு மாமூலி எனக்கு இது இருக்குது, தண்ணி மாமூலி, அவ்வளோதான். மருந்து ஒரு 10,000, நாற்றுக்கு ஒரு 10,000, அவ்வளோதான். ஓகே, 4 மாசத்துல இதை எடுத்துட்டு நான் அடுத்த விவசாயத்துக்கு போய்க்கலாம். சரிங்கண்ணா. இது வந்து ஹரிராணி பேர். இது வந்து காய் எப்படி ஒரு காய் முட்டைக்கோஸ் வந்து எவ்வளவு பெருசா வருங்களா? 1 கிலோ வருமா? 2 கிலோ 5 கிலோ வரைக்கும் வருது. அரை அடி போட்டு இருக்குது. நம்மளுக்கு கிலோ கம்மி வரணும், மீடியம் தான் வரும். சரிங்க. ஒரு அடிக்கு என்ன போட்டாலும் 4 கிலோ வந்துடும். 4 கிலோ வந்துடும் காய். அது மார்க்கெட் கம்மி, வாங்க மாட்டாங்க. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு 1 கிலோ போதும். கரெக்ட். என்ன பண்றது, 4 கிலோ எடுத்துட்டு போயிட்டு. சரி. அதுக்காக நம்ம வந்து அடி குறைச்சிக்கணும். ஆமா, அடி குறைச்சிக்கிட்டா காய் சின்னதா வரும். கீழ வரையும் வருது, சின்ன மீடியம் சைஸ் காயும் வரும். ஓகே. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டுங்க. இடைவெளி அதிகம் கொடுத்ததுன்னா காய் பெருசாயிடும், அதிகம் வாங்க மாட்டாங்க, மார்க்கெட்டு போகாது. இடைவெளி 1/2 அடி வச்சா கரெக்டா இருக்கும், மீடியமான சைஸ்ல இருக்கும், மார்க்கெட் ரேட் நல்லா போகும். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. மருந்து வந்து அந்த பச்சை புழு மட்டும் எப்போ வருது அப்போ அடிச்சுக்கிட்டா போதுங்க. தண்ணி வந்து ஒரு நைட்டு ஓடணும். அதாவது நம்ம ஏரியா பொறுத்து 3 நாளைக்கு ஒரு டைம் நம்ம காடு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விடணும். தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும், ஈரமா இருக்கணும் தண்ணி. சரிங்கண்ணா, பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இல்லை, அதனால. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.